எடப்பாடி சொன்னது அப்படிங்கிறது வந்து திமுக என்ஜின் இல்லாத ஒரு காரு, அதை வந்து கூட்டணி அப்படிங்கிற லாரி தான் இழுத்துட்டு போகுது, இப்ப அதுலயே ஒரு புகைச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை திமுக எப்படி பாக்குது? ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ஜின் இல்லாத காருன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓட்ட தெரியணும் அவருக்கு, அவரோட வண்டியை. அதுக்கப்புறம் அடுத்த வண்டியை பார்த்து அவர் பேசணும். ஏன்னா இது டைரக்டான விமர்சனமாவே நான் வைக்கிறேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் கூட்டணியை பத்தி அவங்க பேசுறாங்கன்னா அவங்க கூட்டணியில எத்தனை பேர் சார் இருக்கிறாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாஜக, அப்புறமா வந்து தமாகவா சம்திங் தமாக, அப்புறம் இன்னும் பாமக வந்து அது பாமக இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க. அது அன்புமணி அவர்களோட பாமகவா இல்லை ராமதாஸ் அவர்களோட பாமகவான்னே தெரியல. இவங்களுக்குள்ளேயே இன்னும் கூட்டணி ஒற்றுமை கிடையாது. என்ன கட்சியில நாங்க இருக்கோம், எந்த கட்சியினால நாங்க செயல்படுறோன்னே தெரியல. இது அஇஅதிமுகவா இருக்குதா இல்லை அமித்ஷா அதிமுகவா இருக்கான்ற டவுட்லேயே ஓடிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு வலுவான கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தலுக்கு மேல, அதாவது 2019 ஒரு வலுவான கூட்டணியை இன்ன வரைக்கும் அமைச்சு அந்த கட்டமைப்பை கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எங்களுடைய கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி பத்தி பேசுறதுக்கு என்ன ஒரு ஏற்பாடு, என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னெடுக்கிறேன். இன்னொன்று சார், இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு காங்கிரஸுக்கும் திமுகக்கும்? ஏன் எல்லாரும் இவ்வளோ பதறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்க யாருன்னே தெரியல. ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், அவ்வளவுதான், அவர் ஒரு நிர்வாகி, அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுங்களா, திமுகல ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்ல ஒரு நகர செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ ஒரு அறிக்கை கொடுத்தா எப்படி, அந்த மாதிரி தான் காங்கிரஸ்ல அவர் ஒருத்தர். அவர் ஒரு நிர்வாகியா அவர் சொல்லியிருக்கார். ஆனா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த சலசலப்பு இந்த சிக்கல் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு. இப்போ இங்க பேசும்போது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்களை கூட விஜய் ஆதரிச்சு பேசுறதும் திமுக மேல சில விமர்சனங்களை முன்வைக்கிறதும் இப்படியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுதானே இவ்வளவு கேள்விகளுக்கும் இப்ப காரணமா இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். திருச்சி வேலுசாமி அவர்கள் எல்லாம் நாங்க வந்து எதுக்கு சார் அவங்க கிட்ட எல்லாம் பேசணும்? நாங்க எங்களுக்கு யார் அங்க வேணும்? இப்ப வந்து எங்களுக்கு தேவை ராகுல் காந்தி அவர்கள், அதை தாண்டி மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள், அதை தாண்டி செல்வ பெருந்தகை அவர்கள். அவங்க கிட்ட தானே எங்க தலைமை பேச முடியும். அதான் நான் ஓப்பனா கேட்டேனே. ஒரு சாதாரண ஒரு ஒன்றியம் நகரம் பேரூர் கழக பகுதி கழக செயலாளர் பேசினா என்ன ஆஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒரு சாதாரண அவங்க எல்லாம் ஒரு நிர்வாகி கட்சி தொண்டர்கள், அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துட்டு உடனே கூட்டத்துல பெரிய விரிசல் அப்படி எல்லாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் இங்க கோவை வந்திருந்த போது அவர் சொன்ன விஷயம் என்ன, என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்போது அதற்கான அந்த பரப்புரையை அவர் எதிர்த்து பரப்புரையை செய்யும் போது அதற்கு முன்னாடி போய் முன்னிலையில் நின்னவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்.